ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷரேகா. இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டோரி தான் நம்ம கேட்க போகிறோம். ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. இங்கே யூஎஸில் பால்டிமோர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர்கிட்ட படிக்கிற ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு அனுப்புனார். ஸோ அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை இன்டர்வியூ பண்ணணும். அதுதான் அவங்களோட ரிசர்ச். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணதில் அந்த 20 யங்ஸ்டர்ஸுமே சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு லைஃப்பில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல, யாருமே எங்களுக்கு வந்து லைஃப்பில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே தரல அப்படின்றது தான் அவங்களோட பதில். ஸோ அந்த பதிலை கேட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லும்போது இந்த ப்ரொஃபஸருக்கு வந்து லைஃப்பில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு ஏன் யாருமே ஆப்பர்ச்சுனிட்டி தரல அப்படிங்கிறது தான் இவங்களோட பதிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து இன்னொரு ப்ரொஃபஸர் வந்தார். அவங்க அதே மாதிரி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து ஏற்கனவே அந்த ப்ரொஃபஸர் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸை இந்த கையில் கொடுத்து இப்போ அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸை தேடி போய், அப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்கள தேடி போய் அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே டாக்டர், லாயர், ஆண்டர்ப்ரனர், அப்புறம் என்ஜினியர் அப்படியா இருந்தாங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வந்து இந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லும்போது இந்த ப்ரொஃபஸர் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தார். ஆமாங்க. அப்புறம் இவர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் அந்த ரீசனை கேட்டுட்டு வாங்க, எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு ரீசனை கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். ஸோ அவங்க மறுபடியும் போய் அந்த ரீசனை கேட்கும்போது எல்லோரும் சொன்ன ஒரே பதில், எங்கள் லைஃப்பில் இருந்த ஒரே ஒரு அந்த டீச்சர், அதாவது அந்த ப்ரீவியஸ் ப்ரொஃபஸர். ஆமாங்க, அந்த ப்ரீவியஸ் ப்ரொஃபஸர் தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து, படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து, ஹெல்ப் பண்ணி அவங்கள இந்த அளவுக்கு வர வச்சுருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்லேயோ ஏதாவது ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸரோ நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டீச்சர்ஸ் ப்ரொஃபஸருக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு டீச்சரோ ப்ரொஃபஸரோ வந்தனா உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் அ டைம் வேர் வி கேன் தேங்க் தெம். ஸோ அவங்க இன்னுமே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பையே மாற்றலாம். ஸோ நீங்கள் டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் வந்து நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷரேகா. பை, டேக் கேர், லவ் ஆல், சர்வ் ஆல்.